பன்றிக் காய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து சென்னை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பன்றிக் காய்ச்சல் நோய் பாதிப்புகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் போதிலும் தமிழக அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு மற்றும் சுகாதார நடவடிக்கைகளினால் தமிழகத்தில் இந்நோய் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் பன்றிக் காய்ச்சல் நோய் வராமல் தற்காத்துக் கொள்வதற்கு ஏதுவாக சுகாதார நலக்கல்விகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாநகராட்சி சுகாதாரத்துறை ஊழியர்கள், கல்வி அதிகாரி, ஆசிரியர்கள் ஆகியோர் சோப்புகளை பயன்படுத்தி 6 முறைகள் கைகளை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பயிற்சி வழங்குவது, இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டைகள் பயன்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழக அரசின் தொடர் விழிப்புணர்வு விளக்கங்களை தாங்கள் பின்பற்றி வருவதால் நோய் தொற்று வராமல் தற்காத்துக் கொள்வதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். தண்ணி ஊற்றிக்கிட்டு சோப்பு போட்டு உள்ளங்கையை நல்லா கழுவிக்கணும். சுத்தமான டவல் எடுத்து அதை நம்ம துடைக்கணும். இதுதான் கை கழுவும் முறைகள். இதான் எங்கள் ஸ்கூலில் டெய்லியும் சொல்லித்தராங்க. தும்பும் போது நீங்கள் கைக்குட்டியை வச்சு தான் இருமணும். இதனால் நம்ம பன்றிக் காய்ச்சல் நோய் வராமல் தடுக்கலாம். இப்போ பன்றிக் காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு எங்கள் பள்ளியில் 6 முறைகளில் கை கழுவுறதுக்கு சொல்லி தந்திருக்காங்க. தும்பும் போது இருமும் போதும் கைக்குட்டை வச்சுருக்கிறது நல்லது. அப்படி நம்ம கைக்குட்டை இல்லைன்னா கையை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம சோப்பை போட்டு அந்த 6 முறைகளில் கை கழுவுறது நல்லது. எங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நான் இதை பின்பற்றுறேன். பள்ளியில் தினந்தோறும் இறை வணக்கத்தின் போது மாணவ மாணவிகளுக்கு சுகாதார விழிப்புணர்வை ஆசிரியர்கள் போதித்து வருவது குறிப்பிடத்தக்கது.